சினிமால பின்னகி பாடகியா இருக்கணுமா, இல்ல சினிமாலேயே டப்பிங் பேசணுமா, ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கணுமா, இல்ல தைரியமான தமிழச்சியா பிரச்சனைகளை நல்லா எடுத்து சொல்லணுமா, இப்படிப்பட்ட மல்டி டேலண்டட் சிங்கர் சின்மயை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்களோட இயற்பெயர் சின்மய் ஸ்ரீபதா. இவங்க அக்டோபர் 10ஆம் தேதி 1984 பிறந்திருக்காங்க. ஒரு சில குரல்கள் தான் நம்ம உணர்ச்சிகளோட ஒன்றிணைஞ்சு அன்பு பிரிவு மட்டும் இல்லாம மகிழ்ச்சியையும் கொண்டு வரும். அப்படிப்பட்ட குறிப்பிடத்தக்க குரல் தான் சின்மய் ஸ்ரீபதாவுடையது. தன்னோட தாயார் திருமதி பத்மஹாசினி கிட்ட கர்நாடக சங்கீதம் கத்துக்கிட்டு ஆரம்பத்திலிருந்தே இசையோட பின்னி பிணைஞ்ச பாடகி சின்மயினுடைய இசை பயணம் இந்துஸ்தானி பாரம்பரிய இசையிலும் கஜல் இசையிலும் அவங்களோட இசை பயணம் தொடர்ந்தது. 2002 நடந்த ஒரு பாட்டு நிகழ்ச்சியில பாடகி சின்மயினுடைய குரலை கேட்ட இசை புயல் A.R. ரஹ்மான் கன்னத்தில் முத்தமிட்டால் படத்துல ஒரு தெய்வம் தந்த பூவே பாடல பாட சின்மய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. பெரிய அளவுல பலராலும் பாராட்டப்பட்ட இந்த அறிமுக பாடலுக்கு தேசிய விருதும் சின்மய்க்கு கிடைச்சது. தன்னுடைய வாழ்க்கையிலேயே முதல் பாடல் ஒரு திருப்பு முனையா அமைய தமிழ் மொழியில மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளுவோட சேர்ந்து ஹிந்தியிலும் 1000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி எல்லாரையும் கவர்ந்தாங்க. BSc சைக்காலஜி படிச்சிருக்கிற சின்மய் ஒரு வெர்சடைலான டான்சரும் கூட. தமிழ், தெலுங்கு மட்டும் இல்லாம ஹிந்தி, இங்கிலீஷ், ஜெர்மன், பிரெஞ்சு மொழிகளையும் சின்மய் சரளமா பேசுவாங்க. விஜய் தொலைக்காட்சியில ஏர்டெல் சூப்பர் சிங்கரையும், ஆஹா எஃப்எம்ல ஆஹா காஃபி கிளப் என்ற நிகழ்ச்சியையும் சின்மய் தொகுத்து வழங்கியிருக்காங்க. திரைப்படங்கள்ல டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்து பின்னணி குரலும் கொடுத்துட்டு வராங்க. அதுல ஒரு சில திரைப்படங்களா சின்னன்னு ஒரு காதல் படத்துல பூமிகா சாவ்லாவுக்கு, சத்தம் போடாதே படத்துல பத்மபிரியாவுக்கு, காந்தூம் படத்துல கங்கனா ரனாத்திற்கு, வாரணம் 1000 படத்துல சமீரா ரெட்டிக்குன்னு இன்னும் பல திரைப்படங்களை சொல்லலாம். 2014 ராகுல் ரவீந்திரன்ற நடிகரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. உங்களுக்கு 2022 ரெட்ட குழந்தைங்களும் பிறந்தாங்க. சமூக வலைத்தளங்களிலும் ஆக்டிவா இருக்கிற சின்மய் பெண்களுக்கு எதிராக இந்தியால நடக்கிற அநீதிகளுக்கும் குரல் கொடுத்துக்கிட்டு வராங்க. ஒரு சில காரணங்களால தமிழ் திரைப்பட துறையில பணியாற்ற 5 வருஷம் தடை செய்யப்பட்ட அப்புறம் 2023 லோகேஷ் கனகராஜ் இயக்கிய லியோ படத்துல த்ரிஷாவுக்கு டப்பிங் பண்ணாங்க. தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு மற்றும் கன்னடத்திலையும் த்ரிஷாவுக்கு சின்மய் தான் டப்பிங் பேசியிருக்காங்க. இதை விட ஒரு பெரிய கம்பேக்கா தக்லைஃப் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழால இவங்க மேடையில பாடின முத்தமிழ் இங்கு கொட்டி தீராத பாடலை சொல்லலாம். அந்த ஒரு பாடல் யூடியூப்ல இன்னைக்கும் 11 கோடி வியூஸ் தாண்டி போய்கிட்டு இருக்கு. பல நாட்களா சின்மயினுடைய குரலுக்கு ஏங்கி கிடந்த தமிழ் திரைப்பட ரசிகர்களின் ஏக்கத்தை தீர்த்ததா சொல்லலாம் இந்த ஒரு மேடை பாடல். இப்படிப்பட்ட சின்மய் பாடிய பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாடலை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கும் லைக் பண்ணுங்க.